சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. நம்மகிட்ட ஒயிட் பிளாக் அப்படின்னு 2 பால் இருக்குன்னு வச்சுக்கோம், ரைட்டா? இப்போ நமக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 5 ஒயிட் பால் இருக்கு, 5 வந்து பிளாக் பால் இருக்கு. ஒரு எம்டி ரூம் எடுத்துக்குவோம். அந்த ரூம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 5 பால் என்ன பண்ணணும்னா தூக்கி எறியறீங்க. அதான் A2ன்றது B2ன்ற மாதிரி ஒரு 5 ஒயிட் பாலையும் 5 பிளாக் பாலையும் தூக்கி போடுறீங்க. இப்போ போடும்போது என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அது ரெண்டும் வந்து மோதிக்கணும். அப்படி மோதும்போது எப்படி வரணும் உங்களுக்கு அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா வரணும். சரிங்களா? புரிஞ்சுக்க முடிஞ்சா ஒரு பிளாக் ஒரு ஒயிட் ரெண்டும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்கணும். சரி, இப்போ 5 பால் போட்டீங்க. இதுல எத்தனை பிளாக் அண்ட் ஒயிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அதே ரூம்ல ஒரு 50 பிளாக் பாலையும் 50 ஒயிட் பாலையும் போடுறீங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் கம்பைன் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ரைட்? இப்போ அதுவே கொஞ்சம் மாத்தி யோசிங்க. 500 பால் என்னது பிளாக் எடுக்கிறீங்க, அதே மாதிரி 500 பால் ஒயிட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ரூம்குள்ள போறீங்க. அப்ப என்ன ஆகும்? இன்னும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அதை தான் சொன்னேன், ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன். அதாவது அதிகமா மோதல் இருந்தா நமக்கு ரேட் அதிகமாகும். அதிகமா மோதல் எப்ப இருக்கும்? நம்பர் ஆஃப் கொலிஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். 5 பால் போடும்போது எப்படி இருந்துச்சு, 50 பால் போடும்போது எப்படி இருந்துச்சு, 500 பால் போடும்போது எப்படி இருந்துச்சு? அப்ப நம்பர் ஆஃப் பால்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது மோதிக்கக்கூடிய அளவு அதிகமாச்சுல. அதை தான் சொன்னேன், நம்பர் of collision is directly proportional to the concentration of reactant. சரிங்களா? ரைட்.